ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த மாதிரி பப் ஸ்லீவ் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் நமக்கு தேவையான கைக்கான துணி எடுத்துக்கணுங்க. எப்பவும் நார்மலாக தைக்கிற துணியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும். ஏன்னா நம்ம இடையில இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா துணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த பக்கம் 3 இன்ச்சு, இந்த பக்கம் 3 இன்ச்சு விட்டுட்டு, ஏன்னா நம்மளுக்கு அடியில் அந்த தையல் வேண்டாம். மேலே மட்டும் தெரிகிற மாதிரி தானே பஃப்பு மேலே மட்டும் இருக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால அந்த பக்கம் 3 இன்ச்சு, இந்த பக்கம் 3 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு இடையில ஒவ்வொரு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு, அந்த ஒவ்வொரு இன்ச்சிலும் இந்த 1/4 இன்ச்சு வச்சு இப்படி தையல் பிடிச்சிட்டே வரணும். இப்படி பிடிச்சிட்டே வரும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு பஃப் ஸ்லீவ் கிடைக்கிது. இந்த பார்த்தீங்களா, இழுத்தாலே நல்லா அப்படி ஸ்ப்ரிங் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே ஏதாவது பார்டர் வேணும் அப்படின்னா வச்சுக்கோங்க. இது பச்சை கலர் சாரீ, மெரூன் கலர் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் பச்சை கலர் பார்டரை கீழே கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஒரே கலர் சாரியாக இருந்துச்சுன்னா அதே துணியை கொடுத்து அடியில் மடித்து அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஃப்ரில்லெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ளவுஸு லாஸ்ட்டில் இப்படி தான் இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. நார்மல் பஃப் ஸ்லீவை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தானே பண்ணி விட்டுட்டே பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.